இந்த வெய்ய காலம் வந்தால் கம்பு நல்லா சேர்த்துக்கணும். வெய்ய காலம்னு இல்லை, எப்போ வேணாலும் தானியத்தை நல்ல முறையாக சேர்த்திக்கிங்க. கம்பு தானியத்தை நல்லா சேர்த்திக்கிங்க. கம்மஞ்சோறு ஆக்கலாம், கம்மங்கூழ் காய்ச்சலாம். கம்மஞ்சோறு கம்மங்கூழ்லாம் பிடிக்காதைய இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. நாக்கு நல்ல ருசியாக இருக்கும். கூடவே உளுந்தும் போட்டோம்னா இன்னும் நல்ல வலுவு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம், எலும்புக்கு நல்ல வலுவு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க கம்பை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பை கல் மண் இல்லாத நல்லா நேம்பி எடுத்துக்கணும். என்ன மிஷினில் அடிக்கிறாங்க, மண்ணு தான் இருக்குது, கல்லெல்லாம் இருக்காது. இப்படி நீங்கள் சுத்தம் பண்ணலினாலும் உடச்ச கம்பை கடையில் விற்கிது, அதை வாங்கியாந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம். இப்போல்லாம் மிஷினில் அடிக்கிறதுனால அந்த மலன்னு தான் இருக்கும், கல்லெல்லாம் இருக்காது. அன்னைக்கெல்லாம் போட்டை கிள்ளிட்டு வந்து காலில் போட்டு மெதிப்போம், தாம்பு கட்டி ஓட்டுவோம். அப்போல்லாம் அரிசி கம்பு, இதெல்லாம் காய வச்சு குந்தாடியில் குத்த வேண்டியதான். இது வெட்டுக்கல் விட்டு இந்த கல்லை எடுத்துக்கணும். உருளில் கொட்டி கம்பை துவைச்சி எடுத்துக்கலாம். பாப்பா தண்ணி கம்மியாக கொண்டா எடுத்துக்க வருஷங்க, அது ஆறு சூப்பரைங்க அங்கேயும் இங்கேயும் செஞ்சு போயிடுங்க. தண்ணி கேட்டா பாப்பா கணக்காக தண்ணி தெளித்து கம்பை துவைச்சிக்கலாம். கணக்காக போட்டுன்னு போட்டால் மேலே தூக்கிட்டு போயிருந்தாள். நல்லா தண்ணி கலந்து போச்சு பாரு. இப்படி நீ போட வேணும்.
இந்த மாதிரி பொண்ணு குத்தி இல்லாத மையின்னு போட்டுன்னு போட்டு நடுவி போடு, போடு, நேராக போடு, முள்ள போடு, சரக்குன்னு மெதுவாக போடணும். இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது, வலிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு இருக்கிற தள்ளி கீழே வச்சிடலாம், அம்மாளுக்கு தேவையில்லை. அப்புறம் இடிக்க வேணும். இப்போ எங்கே இடிக்கணும்? ஐயா எல்லாம் வந்தால் தானே இருக்க குத்த வேணும். துவஞ்ச கம்பை புடச்சி எடுத்துக்கலாம். ஒரு சாக்கு எடுத்து வந்தா அது திடீர்னு நிற்குமே. நல்லா இப்படி தேய்ச்சி பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி துவைச்சி இந்த மாதிரி பொட்டு எடுத்துக்கணும். நல்லா மணக்குது பாரு கம்பு. அன்னைக்கெல்லாம் சாமக்கல்லிருந்து இந்த கம்பு குத்துவோம். இந்த மாதிரி குத்தி போட்டோம்னா குத்த பில்லு வெள்ளை சுற்றி உட்காந்துக்குங்க. உலையில் கொட்டங்காட்டி காப்பிடி அரிசி தின்னு விடுவாங்க. புடைக்க நாட்டு சக்கரை போட்டு கலந்து பில்லி அள்ளிட்டுங்க. தவட்டை இப்படி புடைக்க பில்லி அள்ளி நாட்டு சக்கரை போட்டு அன்னாரத்துக்கே திங்கு. அன்றைக்கி இந்த தவிட்டுக்கே பஞ்சம். இன்றைக்கி உடச்ச கம்பு விற்கிது, யாரும் பயன்படுத்த மாட்டேங்க. இந்த மாதிரி சுத்தமாக தெரியலன்னா போச்சாது. உடச்ச கம்பை விற்கிது, வாங்கி பயன்படுத்திங்க. இந்த கண்ணு சாதி கொட்டு பாரு திங்குறா. இப்போ பிள்ளைங்க திங்குறாங்களா? படம் சொல்லி பார்க்கலாம். பள்ளிக்கூடம் லீவ் விட்டுது, ஊராட்சி கோட்டைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பிள்ளையும் போயினேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இந்த தமிழாரில் ஒரு தமிழார் கம்பு போட்டிருக்கிறேன். அதே தமிழாரில் அரை தமிழார் உளுந்து போட்டுக்கலாம். உடச்சி உளுந்தாக போட்டுக்கணும். நீங்களும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து கம்பு எல்லாமே நல்லா சேர்த்திக்கணும். இந்த 4 பிள்ளைகளுக்கு உடம்புல எங்கே வலுவு இருக்குது, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா ஊர்ந்து ஓடி போயிடணும், மணக்கணும். அவத்தான் எடுத்துக்கட்டணும். இதுக்கு மேலே இருந்தால் கறி போயிரு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து வறுத்து எடுத்தாச்சு. பூண்டு சீரகம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பூண்டு மிளகு, மிளகை நல்லா அரைச்சிக்கணும். தக்காளி பார்த்து பிடி பிடி அரி. ஒரு பூண்டு சீரகம், சீரகத்தை நல்லா அரைச்சிக்கணும். சீரகம் மிளகு அரைக்க கம்மன்னு மணக்குது பாரு. 20 பல்லு பூண்டு, கருப்பில் இருந்தாலும் 2 கத்து. பூண்டையுமே கருப்பில் இருந்தாலே 1 2 3 தான் போகுது. இதுக்கு மேலே வளைச்சிக்கலாம். நறுக்கி கணக்கணமாக இருமாட்டா
உளுந்து வறுத்து அரைச்சாச்சு, பூண்டு சீரகமும் அரைச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வேண்டாம் 8 மணி ஆகி போச்சு. இப்போ தான் கோழி கீழே இறங்கி வருது. கடலைன்னா 3 பூணும். நல்ல எண்ணெய் சூடாயிருக்கு. 1 பூணு கடுகு. கடுகு நல்லா பொரியிட்டு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு. கருப்பெல்லாம் இருந்தாலும் 2 கொத்து. பச்சை மிளகாய் 2. வரமிளகாய் 4. நல்லா செவக்க வணங்கிட்டு 1 கால் பூன் பெருங்காயத்தூள், 1/2 பூன் மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச பூண்டு சீரகம், பூண்டு சீரகம் போட்டு ஒரு தொலாவி தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம் 3. போதுமான உப்பு. நல்லா தக்காளி பழம் வணங்கணும். தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் கம்பு, 1/2 டம்ளர் உளுந்து, 1 2 3 4 டம்ளர் தண்ணி. கும்பிடுமுதாய் உலை நல்லா காயிட்டு கம்பு அடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு டம்ளர் கம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முன்ன மாதிரியே இடித்து எடுத்துக்கணும். கம்பை நல்லா இடித்து எடுத்துக்கணும். நம்ம மாவாட்ட வேண்டியதில் ஓரளவுக்கு இடிக்கணும். கம்பு வந்து 2 உடஞ்சா போதும். இந்த 4 பிள்ளைகளுக்கு எப்படி உலக்க போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் கற்றுக் கொடுக்குறோம், போட மாட்டேங்குதுவோ. பெரிய ஆளுக்கு இந்த மாதிரி நல்லா உலக்க எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. போடுங்க, அதை பருப்பு போட்டு வந்துடுறேன். உலை காஞ்சிக்கிடுச்சான்னு பார்க்கலாம். இரு, நம்ம அடுத்து எடுத்துட்டார். அப்படி போடு. நரக்காட்டிக்கிடுச்சு. உளுந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 hour கலஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா நுர கட்டிக்கிடுச்சு, போட்டுக்கலாம். நல்லா நுர கட்டும் போது உளுந்து போட்டுக்கணும். மூடி வச்சுக்கலாம். ஏங்க கம்பு மஞ்சிக்கிடுச்சா? கடை 4 போடலாம். 2 உடஞ்சா போது வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் உடச்சி எடுத்துக்கணும்.
முச்சில் போட்டு மாவா பண்ணி விடாதீங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறதா. எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. உலம் நல்லா கொதிக்கிடுச்சு. இதுக்கு மேலே இடித்து வச்சு கம்பை போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாத உடச்சிக்கணும். தண்ணியே 2 கரண்டி மூட்டு வச்சுக்கலாம். பாப்பா எடுத்து போட்டு. சரியா போட்டு வச்சு கம்பு கொட்டி நல்லா கலரிக்கணும். கொட்டு. தண்ணி மூட்டு வச்சுட்டு கம்பை கொட்டி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். திருப்பி போய் எடுத்துட்டா இந்த மாதிரி நல்ல வேகுது. மூட்டு வச்சு தண்ணி நல்லா கிளறியாச்சு. மேலே ஊற்றிக்கலாம். சட்டி கணக்கான சட்டி இறக்குங்காட்டி 2 கரண்டி மூட்டு வச்சுட்டு அரிசி கொட்டி கிளறி அப்பயே ஊற்றிக்கலாம். அப்போ கட்டி பிடிக்காத இருக்கும். நீங்கள் அளவான சட்டியாக இருந்தால் தண்ணி மூட்டு வைக்க வேண்டியது அப்படியே கொட்டிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிக்கிடுச்சு. நல்லா கொதித்து வேகணும். இதுக்கு மேலே அடுப்பு கணக்காக தான் இருக்க வேணும். அப்படியே மூடி வச்சுட்டா கம்மந்தேரி பிடிச்சி தீ மேலே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நல்லா வேகணும். தண்ணி நல்லா சுண்டிக்கிடுச்சு. இதுக்கு மேலே சட்டி வெடிச்சு வச்சு கமுத்தலாம். நல்லா சோறு பழமாட்டம் வெடிச்சுக்கிடுச்சு. உளுந்தும் வெடிச்சுக்கிடுச்சு. கம்பரிசி வெடிச்சுக்கிடுச்சு. இந்த சட்டியை குப்பரை கமுத்தி சட்டி வெங்கரிச்சு வைக்கலாம். தண்ணி வெளியே வெட்டு. வேக்காடு தண்ணி வெளியே வந்துடணும். அப்போ தான் சோறு நல்லா ருசியாக இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. எடுத்து பார்க்கலாம். சோறு நல்லா மையாட்டு புளிங்கிடுச்சு. இப்படி இறக்கமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இறக்கி வச்சுக்கலாம். பெருமணி கடை பாப்பா. இதுக்கு மேலே இறக்கலாம். நீங்கள் வேணுமுன்னா இன்னொரு 10 நிமிஷம் வைங்க. எங்களுக்கு இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்படியே இறக்கி வச்சு மூடி வச்சுட்டா அப்படி கெட்டி ஆகிக்கும். நல்லா வெந்து போச்சு. கந்தை கடாயா கம்பரிசி உளுந்து சோறு ரெடி. வேறு சாப்பிட்லாம். நீங்கள் வேணுமுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு மேலே வச்சிங்கன்னா அப்படி பழமாட்டம் ஆகிக்கி கெட்டி ஆகிக்கி சோறு பழமாலன்னு ஆகிக்கி. எங்கள் மருமகனுக்கு வேலைக்கு நேரம் ஆகி போச்சுன்னு அவசரமாக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா ஏழாட்டம் அப்படியே கெட்டி ஆகிக்கி. சூடுதுங்க. ஆட்டு 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 கண்ணே ஐயா ஆற வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? ஐயா நல்லா இருக்கு ஐயா. நல்லா இருக்குதா? ஐயா கம்பரிசோறு நல்லா இருக்குதா ஐயா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. கம்பரிசி உளுந்து சோறு நான் சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். தடத்தில் போட கலையே சாப்பிடலாம்னு தோணுது. நல்லா மணக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பாடு அருமையாக இருக்குதுங்க. சாப்பாடு அருமையாக இருக்குதுல்ல? அருமையாக இருக்குது. சுடுறது தான் பட்டை. கம்பரிசி உளுந்து சாப்பாடு அவ்வளோ சூப்பர்.
நல்லா உடச்சி விட்டு சாப்பிடுங்க. இது வேணுமுன்னா நீங்கள் தயிர் பச்சடி போட்டிங்கன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் மேலே தயிர் பச்சடி ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். வெறும் தயிர் ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். உடம்புக்கு நம்ம கூலிங்கி, நம்ம ஆரோக்கியம். உளுந்தும் கம்பும் போடுறதுக்கு உடம்புக்கு நம்ம வலுவு, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சுடுது தம்பி. சுடுதுடா. சோறு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சுடுறதான் அப்போ சொல்லுது. சூடு தான் அதிகம். சூப்பராக இருக்குது தம்பி. இந்த வெய்ய காலத்துக்கு காரம் கணக்காக தான் போட்டுக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா சோறு இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு நேரம் ஆகி போச்சுன்னு சாப்பிட்றதுக்கு வேணும்னு கொஞ்சம் மென்னையை எடுத்துக்கிட்டேன். உளுந்து நல்லா பழமாட்டம் வடிச்சிக்கிடுச்சு, கம்பரிசி நல்லா பழமாட்டம் வடிச்சிக்கிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.